ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட நல்ல விஷயங்கள் மட்டும் தான் வெளிய பேசிட்டு இருப்பாங்க மக்கள். ஆனா, இப்ப அதே மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு கெட்டத மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராகுல் டீக்கி பார்த்தீங்கன்னா விபத்தில் அதாவது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விபத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்ட சொல்ல ஹெல்மெட் போகாமல் போயிருக்காங்கன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உண்மையான இதுவே கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உண்மையான நிகழ்வு என்ன, அவங்களோட வீட்டில் இப்போ என்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக பார்த்து ராகுல் டீக்கி இறந்ததை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு கோசம் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் டீக்கியோட வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இறந்தவங்களை கடவுளாக பார்க்கறத விட்டுப்புட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா தப்பாக யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி பேசிக்கிட்டு வராங்க பல பேர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க குடும்பத்தில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகுல் டீக்கி எப்படி ஆக்சிடென்ட் ஆனான்னு பார்க்கலாமா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே போடலன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நியூஸ் சேனல்லையும் சரி பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தா ஹெல்மெட் போட்டுன்னு தான் போயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக மாட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க இறந்த பிறகு கூட அந்த ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்கன்னா, ஸோ ஹெவியாக மாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வண்டி ஓட்டியும் போக சொல்லி ஸோ பதற்றமாக இருந்துக்கிறாங்க. ஸோ பதற்றமாக இருந்ததால் தான் அவங்க திரும்ப அந்த பிரிட்ஜு மேலே விட்டு தான் பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க தம்பி அப்படி தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ராகுல் டீக்கி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கல்யாணம் ஆயிருக்கா. அதாவது கல்யாணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது 2வது கல்யாணம். இவங்க பேர் தான் தேவிகா ஸ்ரீ. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். இவங்களுக்கும் ராகுல் ஃபேமிலிக்கும் என்ன தான் பிரச்சனை, அப்படி ஒரு சண்டை போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். பல பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களே தனியாக பேட்டி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுலோட மனைவியான தேவிகா ஸ்ரீ இவங்க அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் மனைவி தான் பிரீத்தி. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தேவிகா ஸ்ரீக்கே தெரியுமா. ஸோ அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இங்கே ராகுல் டீக்கே அவங்களே சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மனைவி டைவர்ஸ் வாங்குறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் தேவிகா ஸ்ரீயே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ராகுலோட அம்மா கொடுமைப்படுத்துதா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராகுல் இறந்ததுக்கு முக்கியமான காரணமே ராகுலோட அம்மா தானே தேவிகா ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லிக்கிட்டு வராங்க. அதுவும் ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே வராங்க. ராகுல் டீக்கி அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளிலையும் பார்த்தீங்கன்னா ராகுலோட அம்மா வாங்கி வச்சுக்கிட்டு தரவே மாட்றாங்க. ஸோ அதுதான் என் கூட ஒன்றா இருந்தது. ஸோ அதையும் அவங்க தர மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த தேவிகா ஸ்ரீ. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் வாதத்தை மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ராகுலோட அம்மா என்னென்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ராகுல் டீக்கியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தேவிகா ஸ்ரீ கொடுமை பண்ணுறதாகவும், ஸோ இவங்களால தான் நம்ம ராகுல் டீக்கி பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு அதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சீக்கிரமாக வர சொல்லுவது தான் இவங்க பார்த்தீங்கன்னா பதற்றமாக வேகமாக போயிருக்காங்க. அதனால தான் தடுமாறி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் விட்டுருக்காங்க ராகுலோட அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பையனோட பொருளாக எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ மனைவிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவங்களும் புடி எடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். கட்டின மனைவிக்கு இவ்வளோ அழுகு இருக்கும்போது பெற்றவங்களுக்கு எவ்வளோ அழுகு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் டீக்கியோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த பொண்ணு அதாவது அவங்களோட மருமகளை பார்த்தீங்கன்னா தேவிகா ஸ்ரீயை பார்த்தீங்கன்னா பேர் சொல்லியே கூப்பிட்டது இல்லையா. அதாவது வாப்பா போப்பா வாங்கம்மா போங்கம்மா இப்படி தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ராகுலோட அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். ராகுல் டீக்கி வீடியோ போட சொல்லவும் சரி, ஸோ இப்போ இறந்த பிறகும் சரி அவங்கள பார்த்தீங்கன்னா வன்மையாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா, அவங்கள கலைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ராகுல் டீக்கியை எதிர்க்கவங்க பல பேர் இருக்காங்க. ராகுல் டீக்கியோட தம்பி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ எங்கள் அண்ணன் எப்படி வேணாலும் இறந்துருக்குறோம், அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ இவங்கள மாதிரி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.